Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு வெண்பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை பூசணிக்காய்க்கு பதிலா வெண்டைக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த காயுமே சேர்க்காம கூட செய்யலாம். கடாயில் 200 கிராம் அளவு வெள்ளை பூசணிக்காவை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இந்த காய் வெந்து வரதுக்குள்ளே நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான விழுது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி, இது ரெண்டையுமே கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம மோர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நீங்கள் நல்லா புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மலான தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவு நார்மலான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அந்த காயை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாமே வதங்குறதுக்குள்ளே இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால இதை அப்படியே வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. தாளிப்புக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 வரமிளகாயை 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே தாளித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா தாளிப்பு, அதை இதில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த டைம்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மோர், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கட்டாயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும், இல்லைனா நம்மளுக்கு மோர் திரிஞ்சு போயிடும். மோரை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சூட்டில் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. மோர் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.